ஹாய் ஹலோம்மா. இன்றைக்கி டே 14 வந்து மிக்ஸாலஜி கிளாஸ் தான். ஹென்னா மிக்ஸாலஜி கிளாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷன் டு ஹென்னா மிக்ஸாலஜி. இதில் நம்ம வந்து என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹென்னா மிக்சிங் டீட்டெயில், ஹென்னாவை எப்படி டீட்டெயிலாக மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் ப்ராடக்ட் நாலேஜ் நான் சொல்கிறேன். ஸ்டெப்ஸ் ஆஃப் மிக்ஸாலஜி, எந்த ஸ்டெப்க்கு அப்புறம் எதை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். நான் சொல்கிற மாதிரி ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹென்னா வந்து ப்ராப்பராக வரும். கடையில் விற்கிற கோனை விட நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற கோனுக்கு வேல்யூ அதிகம். பிகாஸ் அதோட ஸ்ட்ரெயின் வந்து அந்த லெவலில் இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேயா? அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்னெல்லாம் தெரியணும்னு பார்க்கலாம். மஸ்ட்டு நோ த திங். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியணும். ஓகேயா? இந்த கோன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கோனில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணணும். கடையில் வாங்கக்கூடிய கோன் அந்த மாதிரி பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். நோட்டீஸ் த திங். சின்ன விஷயமா இருந்தாலும், ஒரு டிசைனாக இருந்தாலும், இந்த கோன் மேக் பண்ணுற ப்ராசஸாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் அந்த விஷயத்தை வந்து நம்ம நல்லா வந்து டீப்பாக வந்து நோட்டீஸ் பண்ணணும். அப்புறம் சூஸ் த ரைட் கோன். கோனில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸுக்கு ஏற்ற மாதிரி கோனை வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நெயில் கோன் இருக்குது, ப்ராக்டிக்ஸ் கோன் இருக்குது, ப்ரைடல் கோன் இருக்குது. ப்ரைடல் கோன் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ப்ராக்டிக்ஸ் கோன் அப்படிங்கிறது நம்ம பேப்பரில் போட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து சும்மா ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதுக்கு கையிலலாம் ரஃப்பாக போடுவோம். ஆனால் எனக்கு ஸ்ட்ரெயின் வேண்டாம் அப்படிங்கிறப்ப ப்ராக்டிக்ஸ் கோன் யூஸ் பண்ணலாம். நெயில் கோன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், பேர்லேயே இருக்குது இல்லையா, நெயில். ஸோ அதுதான் நெயில் கோன் அப்படின்னா நெயிலில் வைக்கக்கூடிய கோன். அதோட ஸ்ட்ரெயின் வந்து ஹையாக இருக்கும், அவ்வளோதான். டிஸ்கஷன் வித் த பிரைடு. ஒரு பிரைட் கிட்ட நம்ம வந்து கிளைண்ட்டை பார்க்குறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து எந்த டிசைன் வேணும், உங்களோட பட்ஜெட் எவ்வளோ, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பிடிக்கும், எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட நம்ம வந்து நல்லா எல்லாமே டீட்டெயில்ஸாக கேட்டுட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஹேண்ட்லிங் த கிளைண்ட்டை எப்போவுமே நம்ம வந்து பொறுமையாக நிதானமாக தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். ஃப்ரெண்ட்கிட்ட பேசுகிற மாதிரியோ ஃபேமிலிக்கிட்ட பேசுகிற மாதிரியோ ரொம்ப வந்து ஹாஷாக பேசுகிறதெல்லாம் பண்ணவே கூடாது. அவங்கக்கிட்ட நம்ம எப்போவுமே வந்து பொறுமையாக தான் பேசணும். அப்போ தான் அவங்களுக்கு நம்ம மேலே வந்து ஒரு ட்ரஸ்ட் வரும். அவங்களுக்கு நம்ம மேலே வந்து ஒரு நம்பிக்கை வரா மாதிரி தான் நம்ம வந்து பேசணும். அவங்கக்கிட்ட வந்து அவங்க ஒரு கொஷின் கேட்டால் நம்ம ஒரு கொஷின் சொல்லி அவங்கள வந்து கன்ஃபியூஸ்லாம் பண்ணக்கூடாது. அவங்க எது கேட்டாலும் அவங்க கேட்குறது கொஷினுக்கு நம்ம வந்து ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்க தப்பாக கேட்டாலும் அதை வந்து அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். அதுதான் நம்மளுடைய ஒர்க்கு. ஓகே? இப்போ அடுத்தது பாருங்கள். மஸ்ட் நோ த திங்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். ப்ரிப்பேரிங் ஓன் ஆர்கானிக் கோன். நம்மளே ஆர்கானிக்காக ஒரு கோனை ப்ரிப்பேர் பண்ணுறது தான். சரியா? இந்த மிக்ஸாலஜி கிளாஸ்லேயும் இந்த ஆர்கானிக் கோன் தான் நம்ம பார்க்குறோம். ட்ரை டு கிவ் யுவர் பெஸ்ட்டு. நம்ம ஒரு பிரைட் நம்மளை நம்பி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டை கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய டேலண்ட். ஓகேயா? ஹேண்டில் த கிளைண்ட் வித் ஸ்மைல் ஃபேஸ். கிளைண்ட் கிட்ட வந்து ஹாஷாக பேசுகிறது, அவங்க ஒரு டிசைன் கேட்டாங்க அப்படின்னா இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க மைண்டை டைவர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாமல் உங்களுக்கு அந்த டிசைன் வந்து தெரியல அப்படின்னா கூட, மேம் இந்த டிசைன் வந்து இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா வந்து சரி இருக்காது மேம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஏன் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்து புரிய வைக்கணும். புரிய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சொன்னால் கூட கிளைண்ட்டால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஓகேயா? எக்ஸ்பிளைன் த டிசைன். நம்ம போட போகிற டிசைன் வந்து அவங்க கைக்கு சூட் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்க ஒரு டிசைன் கேட்குறாங்க, ஆனால் அவங்களோட கை வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, அந்த கையில் வந்து அந்த டிசைன் வந்து போட்டால் எலகண்ட்டாக தெரியாது அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுதான் நம்மளோட ஒர்க்கு. ஓகேயா? கிவ் த ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப்டர் ரிமூவ் த ஹென்னா. ஹென்னாவை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா எப்படியெல்லாம் அதை கேர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்கிறேன். இது எல்லாமே நீங்கள் உங்களோட பிரைடுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சரியா? இதெல்லாம் நம்ம தான் சொல்லணும். பிரைடுக்கு வந்து தெரியாது. ஏன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு வந்து நம்மளாக தான் இருப்போம். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியாதுங்கிறப்ப நம்ம தான் எல்லாமே சொல்லணும். டாப் டு பாட்டம் நம்ம எல்லாமே சொல்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கு நம்ம மேலே ட்ரஸ்ட்டு வரும். இதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட நம்மளை நம்பி கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கோன் வந்து ரெடி பண்ணுறதை வந்து பார்க்கலாம். ஓகேயா? அதுக்கான திங்ஸ் மெட்டீரியல் காமிக்கிறேன். இந்த வீடியோவில் தெரியுது இல்லையாம்மா, இதுதான் நமக்கு வந்து
மெயின் நமக்கு தேவைப்படக்கூடிய திங்ஸ் எல்லாமே. சரியா? நான் ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன். இது வந்து பவுல். சரியா? மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு பவுல் தேவை. அது வந்து நீங்கள் கிளாஸில் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, பிளாஸ்டிக்கில் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறதுக்கு பேர் வந்து ஸ்பேச்சுலா. இது வந்து நம்ம வந்து ஹென்னாவை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். சரியா? ஸ்பேச்சுலா ஸ்பூன் வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீல் ஸ்பூன் அப்படிங்கிறப்போ அதில் வந்து நிறைய ஹென்னா வந்து ஒட்டுரும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹென்னா வந்து நிறைய வந்து ஒட்டாது. அதுக்காக தான் இந்த ஸ்பேச்சுலா. இதை வந்து மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லி. ஓகேயா? இது வந்து ஒரு நிமிஷம். இது வந்து ஒரு ஷீட்டு, ஃப்ரோசன் ஷீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்மளோட கோன் வந்து அந்த ஷீட்டை வந்து நம்ம ரோல் பண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஷீட்டுக்கு பேர் வந்து நிறைய இருக்குது. மெட்டாலிக் ஷீட்டு, ஃப்ரோசன் ஷீட், எலஃபண்ட் ஷீட் அப்படின்னு சொல்லி இருக்குது. நான் காமிச்சது வந்து ஃப்ரோசன் ஷீட்டு. ஓகேயா? அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து கிளிப்பு. இது வந்து 1 இன்ச்சு செலோ டேப்பு. 1 இன்ச்சு செலோ டேப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு. அந்த டேப்போட டிஸ்பென்சர் அது. ஓகேயா? இது வந்து நான் 1/2 இன்ச்சில் வச்சுருக்கேன். 1 இன்ச் டிஸ்பென்சர் வந்து தனியாக இருக்குது. அது வீடியோ எடுக்கும்போது கீழே போட்டு கொஞ்சம் உடஞ்சிருச்சு, சாரி. அப்புறம் இது வந்து மெஷரிங் கப்பு. இதில் தான் நம்ம வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் ஆட் பண்ணும்போது அதோட எம்எல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்து ஆட் பண்ணணும். இதுக்கு வந்து கண்டிப்பாக மெஷர்மெண்ட் வந்து இருக்கணும். மெஷர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து எண்ணெய் வந்து ப்ராப்பராக வந்து கொண்டு போக முடியும். ஓகேயா? மெஷர்மெண்ட் நான் என்னங்கிறத வீடியோவில் சொல்கிறேன். நான் சொன்ன யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து இதுதான். இதோடைய ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா, ஸ்டெயினை வந்து அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணி கொண்டுட்டு வர்றது தான் யூக்கலிப்டஸ் ஆயில். சரியா? யூக்கலிப்டஸ் ஆயிலை ஆட் பண்ணோம் அப்படின்னா ப்ரைடல் கோன், ஆட் பண்ணலை அப்படின்னா அது ப்ராக்டிக்ஸ் கோன். அவ்வளோதான். அப்புறம் நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து ஹென்னா பவுடர். இது வந்து நான் வந்து நாட்டு மருந்து கடையிலலாம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கூட இது வந்து கிடைக்கும். ஆன்லைனில் கேட்டிங்கனாலும் கிடைக்கும். ஓகேயா? நான் வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் இது வாங்கியிருந்தேன். நான் வச்சுருக்க இந்த பேக்கெட் வந்து 50 கிராம். ஓகேயா? இந்த பிளேட்டில் நான் வச்சுருக்கிறது வந்து சுகர். ஓகேயா? அந்த 50 கிராம் எண்ணாக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சுகர் வச்சுருக்கேன். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன். இதுதான் நமக்கு வந்து தேவையான ப்ராடக்ட்ஸு. ஓகேயா? சைடில் இப்போ நான் எடுத்து காமிக்கிறது வந்து ஃபில்டரிங் பேக்கு. கோன் வந்து நம்ம மேக் பண்ணதுக்கப்புறம் கோனில் வந்து சின்ன சின்னதாக வந்து குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பால்ஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ணக்கூடியது அந்த பேக் தான். ஸ்டாக்கிங்ஸ் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இது வந்து பைப்பிங் பேக்குன்னு சொல்லுவோம். ஓகேயா? இது வந்து உங்களுக்கு வந்து வெளியே ஷாப்லலாம் வந்து ஈஸியாக கிடச்சிராது. ஹோல்சேலாக யாராச்சும் வந்து இந்த மாதிரி என்ன கிட் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட தான் இது வந்து எல்லாமே ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும். 200க்குள்ளே வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பைப்பிங் பேக் வந்து இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே நான் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஓகேயா? நான் வச்சுருக்க பைப்பிங் பேக் வந்து லார்ஜ் சைஸு. மீடியம் சைஸ் வந்து என்னோடது வந்து காலி ஆயிடுச்சு. ஓகே. அந்த செலோடாப் கீழே வச்சுருக்கேன் இல்லையாடா, அது வந்து செலஃபன் ஷீட்டு. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சது வந்து ஃப்ரோசன் ஷீட்டு. ஓகே. அப்புறம் இது வந்து ஒரு முக்கியமான திங்ஸு. ஏன்னா நம்ம கோன் ரோல் பண்ணும்போது நம்மளோட டிப்பு வந்து எவ்வளோ மெல்லிசாக இருக்கோ அந்த அளவுக்கு டிசைன்ஸ் வந்து மெல்லிசாக வரும். அதுக்கு ஒரு மெல்லிசான டிப்பு நமக்கு தேவை இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பின்னு. நான் யூஸ் பண்ணுறது வந்து இதில் வந்து 4 டைப் ஆஃப் பின் இருக்குது. ஒன்று ஒவ்வொரு சைஸில் இருக்குது. ஓகேயா? இப்போ என்ன மிக்ஸாலஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுலில் கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. சில்வர் வந்து பவுல் வந்து எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 50 கிராம் ஆஃப் எண்ணெய் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். ஓகேயா? 50 கிராம் எண்ணெய் பவுடரை நான் அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து இந்த பவுலில் வந்து கொட்டிடுறேன். இந்த பவுடர் வந்து நம்ம கையில் இப்படி எடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த பவுடர் வந்து ரொம்ப நைஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படி நைஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரிஜினல் பவுடர் தான். ஓகேயா? இந்த ஸ்பேச்சுலா சொன்னோம் இல்லையா, அதை வந்து இப்படி தான் மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 50 கிராம் ஆஃப் எண்ணாக்கு வந்து 15 கிராம் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கணும். ஓகேயா?
சுகர் வந்து 1.5 கிராமை விட அதிகமாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் 1.5 கிராமுக்கு கம்மியாக இருக்க வேண்டாம். சுகர் வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கோன் ப்ரிப்பேர் பண்ணி கையில் வச்சதுக்கப்புறம் கோன் கொஞ்சம் நேரம் நம்ம கையில் இருந்தால் தானே அந்த ஸ்ட்ரெயின் வரும். அது கோன் வந்து எப்படி வச்சு அப்படியே தானாகவே நின்றுருமா? நிற்காது. அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கணும் இல்லையா? அதுக்கு தான் சுகர் வந்து ஆட் பண்ணுறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேயா? நீங்கள் வந்து லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிகாஷன் இருக்குது இல்லையா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ப்ராக்டிஸ் கோன் தான் பண்ணுறேன், அதனால் நான் வெறும் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிட்டேன். யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து ப்ரைடல் கோனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நான் இன்றைக்கி வந்து ப்ராக்டிஸ் கோன் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வீடியோஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து இது வரைக்கும் நான் வந்து சிங்க் கோனில் போட்டேன். இனிமேல் நான் வந்து இந்த கோனில் போட்டால் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக ப்ராக்டிஸ் கோன் யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து 50 கிராம் எண்ணெய் 15 கிராம் சுகர் அப்படின்னா அதுக்கு வந்து 15 ml வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து அந்த மெஷரிங் கப்பில் மெஷர் பண்ணி அதில் ஊற்றணும். ஓகேயா? மிக்ஸாலஜியில் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு தாராளமாக டிஎம் பண்ணி கேளுங்க. ஓகேயா? டவுட்ஸை வந்து அப்படியே வச்சுட்டே இருக்காதீங்க. நல்லா வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி சைடில் இருக்கிற எட்ஜஸில் இருக்கிறது எல்லாமே அதில் வந்து க்ளீன் பண்ணி அதை ஒன்றா வந்து வச்சுட்டு ஒரு நல்ல காற்று வந்து அந்த பவுலில் வந்து போகக்கூடாது. காற்று போகாத அளவுக்கு ஒரு டைட்டான ஒரு மூடி இருந்துச்சு அப்படின்னா மூடி போட்டு லாக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த பவுலுக்கு வந்து மூடி கிடையாது, அதனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு டைட்டான ஒரு ஷீட் வச்சு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஷீட் வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது யாரையாச்சும் சைடில் வந்து பிடிக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல் கோன்ஸையும் ஒன்றா உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா டைட்டாக போடணும். காற்று வந்து உள்ளே போகாமல் இருந்துச்சு அப்படின்னா தான் டை ரிலீஸ் ஆகும். டை ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் கோன் வந்து ப்ரிப்பேர் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? டை ரிலீஸ்னால் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து சொல்கிறேன். ஓகே, இதை வந்து அப்படியே மூடி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டார்க்கான பிளேஸில் வந்து நீங்கள் அப்படியே வச்சுருங்க. வேறு எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே டார்க்கான பிளேஸில் மட்டும் வச்சுருங்க போதும். ஓகே, பேலன்ஸ் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, பாய்.